அண்மை செய்தி. கல்லூரி மாணவி கூட்டு பலாத்கார வழக்கில் கைதான 3 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கோவை விமான நிலையம் அருகில் கடந்த நவம்பர் 2ஆம் தேதி கல்லூரி மாணவி கடத்தி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட நிலையில் அந்த 3 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சிவகங்கையைச் சேர்ந்த கருப்பசாமி, கார்த்திக் மற்றும் தவசி ஆகியோர் மீது இந்த நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. கடந்த நவம்பர் 2ஆம் தேதி கல்லூரி மாணவி கடத்தி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பாய்ந்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருண். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். ரஷ்மி வணக்கம். கடந்த நவம்பர் 2ஆம் தேதி கோவை பீளமேடு விமான நிலையம் பின்புறமாக இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் வைத்து கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தார். இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் சுட்டு பிடித்திருந்தார்கள். அவர்கள் கருப்புசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகியோர். இந்த கருப்புசாமி, காளீஸ்வரன் இருவரும் சகோதரர்கள். தவசி என்பவர் அவரது உறவினர் முறை சகோதரர். இந்த 3 பேரும் சுட்டுப்பிடித்த நிலையில கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதன் பிறகு தற்பொழுது கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 பேரும் ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்த தினத்தன்று கோவை கோவில்பாளையம் பகுதியில் அந்த பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு முதியவரை கொலை செய்துவிட்டு வந்தது தெரிய வந்தது. அதே போன்று அன்றைய தினமே அங்கு இருசக்கர வாகனம் ஒன்றையும் திருடி கொண்டு வந்திருந்தனர். ஒரே நாளில் அடுத்தடுத்த 3 குற்றச்சம்பவங்களில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இது மட்டுமின்றி அவர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள், கொலை வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக சிவகங்கை பகுதியில் ஒரு கொலை வழக்கு, கோவை கிணத்துக்கடவு பகுதியில் ஒரு கொலை வழக்கு என பல்வேறு வழக்குகளில் அவர்கள் தொடர்பு இருந்த நிலையில காவல்துறையினர் அவர்களை ஒரு நாள் காவலில் எடுத்து கடந்த வாரம் விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையில் பல்வேறு தெரிவிக்கும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த சூழலில் அந்த 3 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அவர்களை 3 பேர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து அந்த குண்டர் சட்டத்தினுடைய நகல் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டு சிறையில் இருப்பவர்கள் மீதான மீண்டும் ஒரு குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பது என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி அருண்.